ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்னைக்கான காணொலியில பல செய்திகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது போக வரும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாட்கள்ல நம்ம காணொலி எதையும் பதிவு பண்ண போறதில்ல. ஆஃப்டர் தட் புதன்கிழமைக்கு மேல ஆஸ் யூசுவல் அப்லோட்ஸ் அண்ட் வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும். சமீபத்துல ஒரு பதிவை நம்ம கம்யூனிட்டி டேப்ல பதிவு பண்ணியிருந்தோம். ஈரான் ரஷ்யா கிட்ட இருந்து ரஷ்யாவின் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 கொள்முதல் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருந்தது. அதை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே இந்த இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற பிரச்சனையில எப்ப வேணாலும் ஈரான் இஸ்ரேல் அடிக்கலாம் அப்படிங்கும் போது இப்ப இந்த S-400 கொள்முதல் ஒருவேளை இஸ்ரேல் அடிக்க ஈரான் தயாராகிட்டாங்களோ அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில ஒரு கவலையை உண்டாக்குச்சு. இந்த செய்தி வந்த 2 நாள் கழிச்சு இன்னொரு செய்தி வருது. ஈரான் கிட்ட இருந்து ரஷ்யா 200 பலிஸ்டிக் மிசைலை இறக்குமதி பண்ண போறாங்க அப்படிங்கிறதும், அந்த பலிஸ்டிக் மிசைல் ஈரானின் FAT 360 சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலா இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. இந்த FAT 360 SRBM அப்படின்னு சொல்லக்கூடியது 30ல இருந்து 120 கிலோமீட்டர் போகக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல். ஸோ இந்த மிசைல் ஈரான் ரஷ்யாவிற்கு 200 யூனிட்டை தந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி பெரும்பான்மையான ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. இதே ஈரான் சார்பாக இருக்கும் ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, FAT 360 அவங்க கொடுக்கல, ஜோல்ஃபோகர் மிசைலை தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜோல்ஃபோகர் மிசைலுங்கிறது ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இல்லை, இது 700 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் தான். இந்த மிசைலை தான் ரஷ்யா வாங்கியிருக்கிறாங்க ஈரான் கிட்ட அப்படின்னு ஈரான் சார்பாக இருக்கும் சோர்சஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் FAT 360 இல்லை ஜோல்ஃபோகர் மிசைலா அப்படிங்கிறது இல்லை, கன்சைன்மெண்ட் ரஷ்யாவிற்கு கேப்ஷன் சி வழியாக டெலிவர் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் மேட்டராக இருக்கு. ஸோ இவங்க ரஷ்யா வந்து S-400 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான ப்ராசஸ் இப்போ தான் இனிஷியேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த 200 பலிஸ்டிக் மிசைல் அது ஜோல்ஃபகராக இருந்தாலும் சரி, இல்லை FAT 360 இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு டெலிவர் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் மேட்டர். இன்னும் இது ரஷ்யா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸை டெப்ளாய் பண்ணி அடிக்கிறது தான் மிச்சமாக இருக்கு. ஆச்சுங்களா? இதற்கு மத்தியில் உக்ரைன் சார்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தி கேட்ட பிறகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீ கொடுத்த மிசைலை வச்சு எங்கள் நாட்டுக்குள்ளே அடித்து அதில் எங்கள் மக்கள் இறந்தாங்க, ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் இழந்ததை விட 2 மடங்கு நீ அதிகமாக இழக்க வேண்டியது இருக்கும், அவனை ஜாக்கிரதை அப்படின்னு இப்போ உக்ரைன் ஈரானுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை ரஷ்யா இவங்க மிசைலை வச்சு உக்ரைனுக்குள்ள அடிச்சாங்கன்னா பதிலுக்கு உக்ரைன் இங்கிருந்து ஈரானை தாக்குவாங்களா, இல்லை இஸ்ரேல் மூலியமா ஈரானை தாக்குவாங்களான்னு தெரியல. பட் இப்படி ஒரு மிரட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா உக்ரைன் பதிவு பண்ணியிருந்தாங்க. இது ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் சும்மா இல்லை, அவங்க ரஷ்யாவிற்கு மேலே பல மடங்கு அவங்க 8 பேக்கேஜ் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ புதுசாக அவங்களுக்கான லாங் ரேஞ்ச் மிசைலுக்கான 8 பேக்கேஜ் அறிவிக்கப்பட்டாச்சு. ஃபர்ஸ்ட் அதை US ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய ஜாசம் மிசைல் தரேன் அப்படின்னு அறிவிச்சது மூலம் அதை தொடர்ந்து UK, ஜெர்மனி போன்ற சில நாடுகளும் உக்ரைனுக்கான லாங் ரேஞ்ச் மிசைல் தரத்துக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அவங்க கொடுக்குற மிசைல் எல்லாமே F-16 இருந்து ஏவக்கூடிய மிசைலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ அப்படியே ரஷ்யா உக்ரைன் பேட்டில் ஃப்ரண்ட் அப்படின்னு போனோம்னா, குருஷ் பகுதி அங்கே உக்ரைன் அவங்களுடைய AFU படைகளின் எலைட் யூனிட்ஸை உள்ள தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அது மூலிமா அவங்க சில அட்வான்ஸ்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சில வார் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் வார் பிளாகர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எலைட் யூனிட்ஸை இப்போ குருஷ்குள்ளே அனுப்பிச்சது ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் இவங்க ஃப்ரண்ட் லைன் அனுப்பிச்சாங்கன்னா கூட அந்த ஃப்ரண்ட் லைனில் முன்னேற்றத்தை தடுக்க முடியும். குருஷ்குள்ளே அனுப்புறது எந்த வகையிலும் அவங்களுக்கு பயன்படாது, அது ஒரு ஃபெயிலியர் அஃபென்சிவாக தான் முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே நம்ம டோன்பாஸ் பகுதி அப்படின்னு வந்தோம்னா நியூயார்க் நகரத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த நியூயார்க் நகரத்தில் சில பகுதிகளை உக்ரைன் மீண்டும் கையகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி போக்ரோவிஸ்க் அந்த பகுதிகளை கையகப்படுத்துறதுக்கான முன்னேற்றம் தொடர்ந்து தடையின்றி போயிட்டு இருக்கு. எந்த ஹடில்ஸும் ஃபேஸ் பண்ணாமல் ரஷ்யா ஸ்மூத்தாக போக்ரோவிஸ்கை கைப்பற்றுவதற்காக போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பெல்கிராடுக்குள்ள ஒரு முக்கியமான ஆயில் டெபார்ட் மேலே உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கான தகவல்களை நேட்டோ கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. அடுத்து நம்ம இந்தியா பக்கம் வந்தோம்னு வைங்களேன், அமெரிக்காவின் அலை அப்படி இந்த பக்கம் வீச ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவின் 2 கப்பல் நிறுவனங்கள் கொத்தக் அண்ட் பிளியோ எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பல் நிறுவனங்களுடைய கப்பல்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவால். இதற்கான காரணமா அமெரிக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவின் தடை செய்யப்பட்ட ஆர்டிக் LNG-2 ப்ராஜெக்ட் இந்த நிறுவனங்களை சேர்ந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதற்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு, அதன் காரணமா இந்த நிறுவனங்கள்ல இருக்கும் கப்பலுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு சாங்ஷனா இம்போஸ் பண்ணிட்டாங்க.
இந்த கோத்தா லியோ எனர்ஜி நிறுவனங்களை சேர்ந்த கப்பல் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஆர்டிக் எல்என்ஜி மூலியமா எல்என்ஜியை வாங்கிட்டு வந்து நடுக்கடல்ல ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்றதும், இது இந்த ஆர்டிக்ல போய் இந்த எல்என்ஜி லோட் பண்ணும்போது அங்க இருக்கும் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், இது எல்லா கார்கோ கப்பலையும் இருக்கக்கூடிய சிஸ்டம், அந்த கப்பல் எங்க நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும், இந்த பைரட் ஹைஜாக்கிங் இது மாதிரியான நிகழ்வை தடுக்கிறதுக்காகவும் இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் எப்பயுமே இந்த கார்கோ கப்பல்ல ஆன் செய்யப்பட்டிருக்கும். ஆனா குறிப்பா இந்த கப்பல்கள், இந்த 2 நிறுவனங்களை சேர்ந்த இந்த கப்பல்கள் ஆர்டிக்ல போய் எல்என்ஜியை லோட் பண்ணும் இடத்துல இந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸை கொண்டும் அதற்கான ரிசிப்ட், இந்த லோடிங் அண்ட் அன்லோடிங், டிஸ்கார்டிங் இது மாதிரியான ரிசிப்டை வச்சுதான் அமெரிக்கா இந்த தடையை இந்த கப்பல் நிறுவனங்களுக்கு விதிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம டெக்னிக்கல் ரீதியா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஆர்டிக் 2 எல்என்ஜி ப்ராஜெக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரஷ்யாவின் ஆர்டிக் பகுதிக்குள்ள இருக்கும் எல்என்ஜியை எடுத்து அதை உலக நாடுகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராஜெக்டை யார் எடுத்து நடத்துறாங்கன்னா, ரஷ்யாவின் பிரைவேட் நிறுவனமான நோவாடெக் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஆர்டிக் எல்என்ஜி 2 அப்படிங்கிற ப்ராஜெக்டை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பான், சைனா போன்ற நாடுகள் மெம்பரா இருக்கிறாங்க. அண்ட் வருஷந்தோறும் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா 19.8 மெட்ரிக் டன் அளவிற்கு எல்என்ஜி எடுத்து சப்ளை செய்யப்பட்டுட்டு இருக்கு உலக நாடுகள்ல. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சது பிறகு மேற்கத்திய நாடுகளால் இந்த 19.8 டன் எல்என்ஜி எடுத்து சப்ளை பண்ணி அதன் மூலியமா வரும் ரெவன்யூவை கொண்டு ரஷ்யா போர் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் மேல சாங்ஷன் பண்ணாங்க. வெறும் இந்த ப்ராஜெக்ட் மேல மட்டும் சாங்ஷன் பண்ணல, ரஷ்யாவின் பல எனர்ஜி ஃபிலிம் மேலேயும், பல எனர்ஜி செக்டார் அதை அடிப்படையா இருக்கும் பல பிசினஸ்லயும் அமெரிக்கா சாங்ஷன் போட்டாங்க. ஆனா சாங்ஷன் போட்ட உடனே இந்த பிரான்ஸ் அண்ட் ஜப்பான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. சரி, அப்ப இந்தியாவும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தாங்களா? இந்தியா மேல ஏன் இப்போ இம்போஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்தியா அஃபிஷியலா இந்த ப்ராஜெக்ட்ல மெம்பர் இல்லை. இந்த ரஷ்யாவின் டெலிகேஷன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு போகும்போது இந்தியாவில் இருக்கும் நிறுவனங்களுக்கு இந்த ஆர்டிக் எல்என்ஜி 2ங்கிற ப்ராஜெக்ட் பற்றியும் அதற்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருப்பதை பற்றியும் சொல்ல வச்சு, சில கம்பெனிகள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கூட பிஸ்னஸ் நடத்தலாம் அப்படிங்கிற ப்ரொபோசல் வைக்கப்பட்டது. அந்த ப்ரொபோசல் அடிப்படையில் தான் இந்த கோத்தக் அண்ட் லியோ எனர்ஜி நிறுவனங்கள் ஆர்டிக் எல்என்ஜி 2 ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டு இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கடைசியாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து சாங்ஷன் இம்போஸ் செய்யப்பட்டது. ஆக இதில் இந்திய அரசு எந்த வகையிலும் ஈடுபடலை. ஸோ இந்த சாங்ஷன் இம்போஸ் அப்படிங்கிறதும் இந்திய அரசு எந்த வகையிலும் பாதிக்காது. ஸோ மோரார்லெஸ் இந்த 2 வருஷமா இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. பட் இப்போ சாங்ஷன் போடுறதுக்கான காரணம் என்ன? அடுத்த செய்தி, இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜா மெலோனி உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை சந்திப்பு நடத்தினாரு. இந்த சந்திப்பிற்கு பிறகு நடந்த பிரஸ் மீட்ல மெலோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா அண்ட் சைனா இந்த 2 நாடுகள் தான் இந்த போரை தீர்க்க வந்து வேலை செய்யணும். ஸோ நீங்க தான் சூட்டபுளான கண்ட்ரி, ஸோ முன் வந்து வேலை செய்யுங்க, இந்த போரை தீர்த்து வைங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஜெலன்ஸ்கியுடன் நடத்தப்படும் இந்த சந்திப்பு 48 மணி நேரத்திற்கு முன்னாடி மெலோனி புட்டினுடன் பேசியிருக்கிறாங்க. ஸோ 2 நாட்டு தலைவர்களுடன் பேசிய பிறகுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொன்ன சில விஷயங்கள், சைனாவை விட இந்தியா தான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த போரை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம அவங்க பேச்சுவார்த்தையில இருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எக்ஸாக்டா இந்த விஷயத்தை தான் நான் கடைசியா போட்ட காணொலியில பதிவு பண்ணியிருந்தேன். மோடி உக்ரைனுக்கு போயிட்டு வந்த பிறகு உனக்கு தேவையான உதவிகளை ஆஸ் எ ஃப்ரெண்டை நான் பண்ணுவேன்னு சொன்னதும், இந்த ஈஸ்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல புதின் இந்தியா, பிரேசில் அண்ட் சைனா இந்த 3 நாடுகள் சொன்னாதான் நான் கேட்பேன்னு சொன்னதும் கண்டிப்பா இந்தியாவை ஒரு ப்ரெஷருக்கு தள்ளும், இந்தியாவின் நடுநிலையை சோதனைக்குள்ளாக்கும் காலமா இதை மாற்றும் அப்படின்னு நம்ம கடைசி காணொலியில பதிவு பண்ணியிருந்தோம். இப்ப பாத்தீங்களா, மெலோனியின் ஸ்டேட்மெண்ட் இந்தியா மேல ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி இப்ப ஒவ்வொருத்தங்களா ஆரம்பிச்சுட்டு வருவாங்க. ஆக பார்க்கலாம் இந்தியா இனிமேல் இந்த ப்ரெஷரையும் இந்த போர்ல அமைதி கொண்டு வரும் எது மாதிரியான நிலைமையை முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிறதும், இதற்கு மத்தியில அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு போற செய்தியும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து இந்திய டிஃபென்ஸ் செய்திகள் சிலதை பார்த்துடலாம். 400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கான அக்னி 4 மிசைல் சோதனை செய்யப்பட்டது. இந்த டெஸ்ட்டுக்கு பிறகு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல எல்லா ரெக்யர்மெண்ட்ஸும் இந்த மிசைல் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெஸ்டானது ஒடிசால இருக்கும் சண்டிப்பூர் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ஃபெசிலிட்டியில நடத்தப்பட்டது. சமீபத்தில் நம்ம இந்திய கடற்படையில இண்டெக்ஸ் செய்யப்பட்ட ஐஎன்எஸ் ஹரிகாத் அப்படிங்கிற 2வது நியூக்ளியர் சப்மெரின்ல இப்ப 4000 கிலோமீட்டர் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் நியூக்ளியர் பவர்டு பெலிஸ்டிக் மிசைல் K4 இண்டெக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அங்க சீனாவை அடிக்கக்கூடிய மிசைல் ஒன்று இப்ப நம்ம சப்மெரின்ல இண்டெக்ஸ் செய்யப்பட்டு கடல்ல அனுப்பப்பட்டிருக்கு. இது சீனாவிற்கு த்ரெட் கொடுக்கக்கூடிய செயலா தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எஸ், இது சீனாவிற்கு டைரக்டான த்ரெட் கொடுக்க தான் இந்தியா வேணும்னே இந்த 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகக்கூடிய K4 நியூக்ளியர் மிசைலை இந்த சப்மெரின்ல ஃபிட் பண்ணி இப்ப இறக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது கடலை எங்கே இருக்குது, எங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்தியாவின் நேவிக்கு மட்டுமே தெரியும், இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் ஃபோர்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும்.
வெளிய வராது. ஏன்னா இது ஒரு நியூக்ளியர் சப்மரின் அப்படிங்கிறதுனால பல காலம் மோர் தென் 6 மந்த்ஸ் இதனால கடலுக்கு அடியிலேயே மேல வெளியில வராம இருக்க முடியும். ரொம்ப ஸ்டெல்த்தியான சப்மரினும் கூட. ஏன்னா நியூக்ளியர் பவர்டு அப்படிங்கிறதுனால இதுல அதிகமான நாய்ஸ் கூட வராது. ஒரு ஸ்டெல்த்தியான நீர்மூழ்கியில நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் மிசைலுடன் இந்திய பெருங்கடல்ல இந்தியாவின் நீர்மூழ்கி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. இது சீனாவிற்கு நேரடியா த்ரெட் தரக்கூடியதுதான். ஸோ சீனாவின் அச்சுறுத்தல் இந்த இலங்கையின் ஹம்பன்தோட்ட துறைமுகமா இருக்கட்டும், இல்ல மால்தீவ்ஸ்ல இருக்கும் துறைமுகத்துல வந்து அவங்களுடைய ரிசர்ச் கப்பல்கள் டாக் செஞ்சுக்கிட்டு இது மாதிரி நமக்கு த்ரெட் கொடுக்கறதுக்கு இது சிறந்த பதிலடியா நாம பார்க்கலாம். ஏன்னா அவங்க போர்க்கப்பலுக்கு கீழேயோ இல்ல அவங்க போர்க்கப்பலை சுத்தியோ நம்மளுடைய சப்மரீன்ஸை நிறுத்த முடியும். அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய ரிசர்ச் கப்பலை நம்மளால வந்து ட்ராக் அண்ட் மானிட்டர் பண்ண முடியும். இனிமேல் சீனா அப்படிங்கிறவங்க ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க இந்திய பெருங்கடலுக்குள்ள வரத்துக்கு அண்ட் இந்திய பெருங்கடலுக்குள்ள அவங்களுடைய ரிசர்ச் ஆக்டிவிட்டியா பண்றதுக்கு. ஸோ ரொம்ப ரீசெண்டாக இண்டெக்ஸ் செய்யப்பட்ட அரிகாத்தில் உடனடியாக இந்த K4 மிசைலை இன்டகிரேட் பண்ணியிருப்பது வேறு எதற்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சைனாவிற்கு த்ரெட் கண்டு கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான். கடைசி செய்தியாக இந்த ரஷ்யாவின் சுகோய் Su-30 எப்படி நாம வாங்கி சுகோய் Su-30 MKI அப்படின்னு அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து பல நாடுகளும் வாங்கி சுகோய் Su-30 MKK MKM அப்படிங்கிற வேரியண்ட்ல பல வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம மோடியே மலேசியாவுக்கு போயிட்டு வந்தது பிறகு மலேசியா அவங்களுடைய சுகோய் Su-30 MKM பேர் மெயின்டெனன்ஸ் ஓவர்ஹால் பண்ணுறதுக்கும் அதற்கான சப்ளை அந்த ஸ்பேர்ஸை இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்குமான அக்ரிமெண்ட் போட்டப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும் போது இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏர் லான்ச் மிசைல் வேரியண்ட் வாங்குறதுக்கான டீலும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்திருக்கு. இந்த ரெண்டு செய்தியும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கும் இந்த பிரம்மோஸ் ஏர் லான்ச்சை சுகோய் Su-30 MKMல இன்டெகிரேட் பண்றதுக்கான டீலாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் டீல் ஒரு பக்கம் இருக்க நாம எப்படி நம்ம சுகோய் Su-30 MKI சூப்பர் சுகோய் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இன்டெக்ட் பண்ணி பல அப்கிரேடேஷன் கொண்டுட்டு வரோமோ அதே மாதிரி மலேசியாவும் அந்த சுகோய் அப்கிரேட் பண்ணும் ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளி வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்யாவின் போறனால ரஷ்யனால போதுமான ஸ்பேர்ஸ் குறிப்பிட்ட டைம்குள்ள கொடுக்க முடியாத காரணத்தினாலையும் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் சுகோய் மாதிரியான ப்ரோக்ராமுக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பர்டீஸ் நம்மளுடைய சுகோய் Su-30 நம்ம கிட்ட இருக்கும் எக்ஸ்பர்டீஸை காமிக்கும் விதமாக தான் இது இருக்கு. ஸோ இன்னைக்கான செய்திகள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான செய்திகளை நீங்கள் பல செய்திகளையும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்களுக்கு